கடலூர் அரசு பணிமனை வாயில் முன் போக்குவரத்து தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், போக்குவரத்து ஊழியர்கள் இப்போ இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? என்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்கள் குறிப்பாக ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும், ஊதியத்தை மாற்ற வேண்டும், பல்வேறு கோரிக்கை வைத்து வந்த நிலையில் கடலூர் பனிமலையிலிருந்து திருச்சிக்கு செல்லும் பேருந்துகளுக்கு 400 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும். அதற்கு கூடுதலாக பேருந்துகளை இயக்க செல்வதால் இந்த பகுதியில் பனி சுமை ஏற்பட்டு விபத்துகள் அதிகமாகிறது. எனவே அதை நாங்கள் இயக்க முடியாது என்று இன்று காலை 3 மணியிலிருந்து திருச்சிக்கு செல்லும் பேருந்துகளை மட்டும் மறித்து போராட்டம் பண்ணார். குறிப்பாக அந்த ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் யாரும் பணிக்கு செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். 3 மணியிலிருந்து இந்த போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென தற்போது பணிமனை முன்பு தொழிலாளர்கள் அமர்ந்து அனைத்து பேருந்துகளும் மறுத்துவிட்டார்கள். 3 மணியிலிருந்து எங்களுக்கான எந்த விதமான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. குறிப்பாக பணி சுமையின் காரணமாக பல தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது இயக்கப்படும் பெரும்பாலான பேருந்துகள் பழுதான நிலையில் தான் உள்ளது. அதை 600 கிலோமீட்டர் வரை சென்று வர வற்புறுத்துகிறார்கள். இதனால் விபத்துகள் ஏற்படுகிறது. இதை ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கிறோம். ஆனால் நிர்வாகம் எந்த விதமான செயலும் இல்லாத காரணத்தினால் தற்போது அனைத்து பேருந்துகளும் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் போராட்டம் மேலும் வலுப்பெறும் என்று சொல்லப்படுகிறது. சுரஞ்சனி, ஸ்ரீதர், தற்போது திருச்சி செல்லும் பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கிறதுனால பயணிகள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க? போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர இதுவரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? குறிப்பாக காலை 3 மணிக்கு தொடங்கிய போராட்டம் என்பது முதல் கட்டமாக திருச்சிக்கு செல்லும் பேருந்துகள் மட்டும் நிறுத்தப்பட்டது. அதாவது 400 கிலோமீட்டர் ஓட வேண்டிய பேருந்துகளை 600 கிலோமீட்டர் ஓட சொல்வதாக கூறிதான் இந்த போராட்டம் தொடங்கியது. ஆனால் நிர்வாக தரப்பில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் உடன்படாத காரணத்தினால் தற்போது அனைத்து பேருந்துகளையும் நிறுத்திவிட்டார்கள். இதனால் ஒட்டுமொத்தமாக பேருந்துகள் அனைத்தும் பனிமலையில் முன்பே நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொழிலாளர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதற்காகவும் அடுத்த கட்டமாக என்ன போராட்டம் செய்ய போவதாக திட்டமிட்டு வருகிறார்கள். இதனால் பனிமலையிலிருந்து எந்த விதமான பேருந்து வெளியே செல்லவில்லை.